மல்டி லெவல் லிஸ்ட் இது தொடர்பாக தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். மல்டி லெவல் லிஸ்ட் அப்படின்றது இலக்கங்களை ஒன்று ஒரு உப இலக்கங்களோட எப்படி இலகுவா செய்யறது அப்படின்றத இருக்கிற ஆப்ஷன் தான். சரி, அப்போ அப்படி இதில் நாங்கள் பார்க்க முதல்ல நாங்கள் எங்களோட டே 2 ஆக்டிவிட்டியில் ஒரு செக்ஷன் செஞ்ச நாங்கள் முதல்ல ஒரு இந்தோ அரேபிய இலக்கத்திலையும் பிறகு ஆங்கில இடத்துலையும் அதுக்கு பிறகு ரோமன் இலக்கத்தாலையும் வந்து உப இலக்கங்களை கொண்ட ஒரு சார்ட் ஒன்று செஞ்சோம். இதை நாங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு சார்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகுதான் இதுண்ட ஒன்றுண்டா அதுக்கு பிறகு 1.1 அப்புறம் 1.1 அப்படின்ற மாதிரி உப இலக்கங்கள் போற வடிவத்தை செய்யலாம். அப்ப முதல்ல இது பேசிக்கானது. அப்ப இதை நாங்க ஒருக்கா பார்ப்போம் எப்படி செய்யறது அப்படின்றத சொல்லி முதல்ல நாங்க இந்த இது முதல்ல இப்போ நாம் ஒவ்வொன்றும் செஞ்ச பிறகு வரணும் இப்படித்தான். முதல்ல ஹார்ட்வேர் அப்படின்றது இலக்கம் 1ஆகவும் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்றது இலக்கம் 2ஆகவும் இருக்கணும். இதுல ஏ ப்ராசஸிங் டிவைசஸும் பி கம்ப்யூட்டர் மெமரி அப்படி இந்த செக்ஷனும் இருக்கும். சரியா, அப்ப அதுல இந்த ஸ்டைல் எப்படி ஒட்டோவா நாங்க செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதில் நாங்க இதெல்லாம் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ண பிறகு கிளியர் ஃபார்மேட்டிங்கை கொடுத்து முதல்ல ஒன்றும் இல்லாமல் ஆக்குவோம். பிறகு நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யக்கும் அது விளங்கும். அப்போ கிளியர் ஃபார்மேட்டிங் கொடுத்த மட்டும் இது இப்படி வரும். அப்போ கிளியர் ஃபார்மேட்டிங் கொடுத்தா பிறகு முதல்ல நாங்கள் செய்ய வேணும், இந்த இடத்துல போய் மல்டி லெவல் லிஸ்ட் செலக்ட் பண்ண பிறகு நம்ம என்ன ஸ்டைலில் வேணுமன்றதை இந்த இடத்துல இருக்க வேண்டாம், அதை சாய்ஸ் பண்ணணும். இல்லாட்டா புதுசாக ஒன்று உருவாக்கணும். அப்போ நமக்கு ஆல்ரெடி இருக்குது இந்த இடத்துல, இதுதான் நமக்கு வேண்டிய சார்ட். அதில் ப்ராக்கெட் இருக்கு. ஸோ இதை எடுப்பேன். எடுத்த பிறகு இந்த இடத்துல எடுத்துனா மாறிடும். இல்லை பொதுவாக 1 2 தான் வரும். இல்லாட்டா நாம் எந்த இடத்துல வச்சு அதை கிளிக் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கான உப இலக்கங்கள் அந்த இடத்துல காட்டும். அப்புறம் இங்க பாருங்க, இதில் நாங்கள் டிஃபைன் நியூ மல்டி லெவல் லிஸ்ட் இதை செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணோம்னா இந்த சார்ட் வரும். இந்த சார்ட்டில் முதல்ல இந்த இடத்துல ஏன் 2 ஹைலைட் ஆயிருக்குண்டா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி தான் இருக்குது. ஸோ அதால தான் இந்த 2 ஹைலைட் ஆயிருக்கு. அப்போ நம்ம முதலாவது செலக்ட் பண்ண மாட்டோம். முதல் சார்ட்டில் நாங்கள் செய்ய வேண்டிய எடிட்டிங் வரும். இதில் நாங்கள் இப்படி ஒரு சார்ட் வந்துச்சுண்டா நாங்கள் இந்த இதில் மூவ் அப்படின்ற பட்டனையும் கிளிக் பண்ணி போட்டு தான் இந்த சார்ட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுற வேலையை செய்யணும். அப்போ இந்த இடத்துல 1 காட்டினா பிறகு ப்ராக்கெட் இதில் காட்டுறதால வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த இடத்துல நாங்கள் 0 1 வரணுமெண்டா கீழே போய் இதை செலக்ட் பண்ணணும். நமக்கு தேவை 1 2 தான். ஸோ இதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணமுண்டா ஓகே. அது பிறகு இந்த ஃபொண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி இதில் போய் ஃபொண்ட்டுக்கான கலர் ஒன்று சாய்ஸ் பண்ணுவோம். இப்போ இதில் நாங்கள் விரும்பிய கலர் ஒன்று எடுப்போம். அதுக்கான ஃபொண்ட் சைஸ் இதில் எடுப்பேன். எடுத்த பிறகு இது போல்டாக வேணுமா இட்டாலிக்ஸ் அரிச்சு வேணுமா இது எங்களோட இஷ்டம். அப்போ இதில் நாங்கள் எடுத்த மாட்டோம். சரி, இதில் எடுத்த பிறகு இதில் ஃபொண்ட் சைஸும் ஃபொண்ட் டிசைனும் நாங்கள் எடுக்கலாம். அப்போ நமக்கு விருப்பமான மாதிரி இதில் வரும். அப்போ நாம் சும்மா நார்மலாக செலக்ட் பண்ணி போட்ட பிறகு இது ஓகேன்னு கொடுத்தா இதில் முதலாவது சேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ செகண்ட் நாங்கள் செய்ய இதே இடத்துல வச்சு செய்யணும். இதில் ஓகேன்னு போகக்கூடாது, இந்த இடத்துல வச்சு செய்யணும். இப்போ முதல்ல செய்ய வேண்டிய இன்னொரு வேலை இருக்குது. இந்த லிங்க் லெவல் டு ஸ்டைல் இந்த பட்டனை கிளிக் பண்ண பிறகு இதில் ஹெட்டிங் 1 இருக்குது. அந்த ஹெட்டிங் 1 செலக்ட் பண்ண வேண்டாம், இந்த மேலே இருக்கிற இந்த லிஸ்ட்டில் அது காட்டு. அதுக்காக தான் அதை செலக்ட் பண்ணணும். அதை எடுத்துட்டேன். அடுத்து செகண்ட் எடுத்த பிறகு 2ஆவதுல நாங்கள் ஸ்டைல் ஒன்றும் இல்லை. ஸோ இதில் நாங்கள் ஹெட்டிங் 2 முதல்ல செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா 2ஆவது ஸ்டைல். ஸோ எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு இந்த ஃபொண்ட் ஏபிசி என்று வேற ஒன்றும் அப்போ இதில் இருக்குது. அதில் வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. அடுத்து ஃபோன் சைஸ் ஒன்று சேஞ்ச் பண்ணுவோம். 14 மாதிரி வைப்போம். அதுக்கு பிறகு ஃபோன் கலர் ஒன்று எடுப்போம். ஒரு சிவப்பு கலர் எடுப்போம். எடுத்ததா பிறகு இது ஓகே, நமக்கு சேஞ்சுக்காகத்தான் இந்த ஹைலைட் தெரியணும் மட்டும் தான். பிறகு அடுத்து 3ஆவது இங்கே செலக்ட் பண்ணணும். 3ஆவது ரோமன் இலக்கம் தான் ஒட்டோவா இருக்கிறதால அங்கே நாங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ண தேவையில்லை. அதில் ஹெட்டிங் 3 இதில் இருக்கும். சரி, இப்போ இது 3ம் செலக்ட் பண்ணியாச்சு. திரும்ப நாங்கள் 1க்கு வரணும். இதில் நாங்கள் ஃபோன் சைஸ் வேணுமெண்டா மாற்றி விடலாம். இல்லாட்டா வேறு கலர் எடுக்கிறதுண்டாலும் சரி, ஃபோன் சைஸ் வேறு மாத்திரண்டாலும் சரி, இந்த இடத்துல எங்கள்கிட்ட வேலைகளை இலகுவா செய்ய முடியும். அப்போ இதில் போல்டு எடுப்பேன்னா ஓகே, இதில் கொடுத்துட்டேன். அடுத்து நாங்கள் முதல்ல திரும்ப ஒருக்கா முதலாவதுல நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அளவு டிஸ்டன்ஸ்ல இந்த இடத்துல வேணுமென்றது. ஸோ இந்த இடத்துல நாங்கள் இந்த டெக்ஸ்ட் இன்டர்நெட்
இதுல இருக்குது 0.2. முதலாவது கொண்டும் பிரச்சனை இல்லை, அது அங்க இருக்கட்டும். ரெண்டாவதுக்கு 0.5 இருக்குது. ஓகே, அதுவும் ஓகே. இது 0.75. ஸோ ஒரு சின்ன டிஸ்டன்ட் ஒன்று இருக்கும். நம்ம வேணுமெண்டா இதுல இந்த 1 மாத்தோம், 1 இன்ச் அளவுக்கு மாத்தி இப்போ ஓகே சொன்னோம்டா சரி. இந்த சார்ட்டுக்கு ஒரு அளவு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு. முதல்ல அந்த பாருங்க ஏபிசிடி நாங்க மாத்தினாங்க, அது வந்துட்டுது. இப்போ நாங்க முதலாவது இடத்த கிளிக் பண்ணி இந்த இடத்துல பாருங்க காட்டுது. நாங்க செலக்ட் பண்ண இதா இருக்குது, இது உண்டு. அதே போல ரெண்டாவது ஏபி ரெட்ல செலக்ட் பண்ண இதா இருக்குது. இது ரோமன் இலக்கத்தால வந்தது. அப்ப நமக்கு முதல்ல ஹெட்டிங் வேணும், இது உண்டு இல்லை. ஓகே, அப்போ ஹார்ட்வேர் வரணும் உண்டு. ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். அதே ஹார்ட்வேர் ஹெட்டிங் வரணும் இதுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்ற செக்ஷனுக்கு. ஸோ இந்த கிளிக் பண்ண மாட்டோம், ஓட்டோவா அங்கே 2 மாறிடும். இல்லாட்டாலும் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு போகலாம். அடுத்து நாங்கள் ப்ரொசஸிங் டிவைஸை செலக்ட் பண்ண மாட்டோம். ப்ரொசஸிங் டிவைஸுக்கு வரணும் 2. ஓகே, அதில் 2 வந்துட்டுது. அதே போல் பி வரணும் கம்ப்யூட்டர் மெமரிக்கு. ஸோ அப்போ அதுக்கிடையில இந்த இடத்துல நாங்கள் மெற்றதை செஞ்சாதான் இங்கே ஓட்டோவா பியா மாறும். அப்போ இதில் கேசரை விட்டுட்டு இதில் நீங்கள் போய் இந்த ரோமன் இலக்கத்தால் வந்த இலக்கத்தை தெரிவு செய்யும். சரி, முடிஞ்சது. அடுத்தது பீட்டை வச்சு அந்த ரோமன் இலக்கத்தை செலக்ட் பண்ணிங்களா 2 வந்துடும். திரும்ப அதில் அடுத்ததை விட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா 3 வந்துடும். அப்போ இப்போ பாருங்க கம்ப்யூட்டர் மெமரி ஓட்டோவா பியா மாறிட்டது. அடுத்து நாங்கள் 2ஆம் எக்ஸஸ் மெமரி இந்த இடத்துல வச்சோம்டா அடுத்து 1 தான் வருமேண்டா. பிக்கு பிறகு வர்ற பின்ற உப இலக்கம் 1. அடுத்து ரீரோன் மெமரி ஓகே 1 தான் வரும். அப்போ இதில் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல நாங்கள் பார்த்தது போல கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு பிறகு இந்த இடத்துல இந்த நோட் கிளைண்ட் சர்வர்ன்றதுதான் ரோமன் இலக்கத்தால வரணும். ஸோ அதை நாங்கள் எடுத்துட்டோம். ஓகே, வந்துட்டுது. இப்போ இதுதான். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் சைஸ் சின்னதாக இருக்குது. நாங்கள் வேறு இன்னும் எடிட்டிங் ஒன்றும் கொடுக்கல. இதில் அடுத்தது இந்த இடத்துல கேப் இருக்குது ஒவ்வொரு ரோமன் இலக்கத்துக்கு பக்கத்துலையும். அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் கசரை விட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்க்க இதில் டேரோ உங்களுக்கு காட்டுப்படுதுன்னு நினைக்கிறேன். இதை நாங்கள் எங்கே வைக்கிறோமோ அங்கே தான் என்ன செய்யும் ஃபொன்ட்ஸ் இருக்கும். ஸோ இது 3ஐயும் ஒன்றா செலக்ட் பண்ணி இது இப்படி மாற்றணுமெண்டா இதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல விட்டீங்கண்டா ஃபொண்ட் அங்கே வந்துடும். சரியா, அடுத்தது இங்கே இது 2ஐயும் செலக்ட் பண்ணி இதை ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு சொல்லுவோம். இதில் எடுத்துட்டு போய் இங்கே விடுறது. அப்போ விட்டோம்டா சரி. அடுத்து இதில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ இதில் காட்டும். அப்போ நாங்கள் வடிவாக கொண்டு வந்து இதில் எங்கே வேணுமோ அங்கே விட்டுடலாம். அப்புறம் எல்லாம் இதை ஃபொண்ட் ஒவ்வொன்றும் எல்லாம் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண பிறகு போய் ஃபோன் சைஸை இந்த ஏல கூட்டினோம்டா ஒவ்வொரு தனித்தனி இடத்துக்குமான ஃபோன் சைஸ் கூடும். சரியா, இல்லை இந்த இடத்துல வச்சு உண்டா நமக்கு தேவையான ஒரு இலக்கம் ஒரு 16 வேணுமெண்டு வைங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று அடித்தோம்டா எல்லா ஃபோன்ட்டும் 16ஆ மாறும். சரியோ, இப்போ அதில் நாங்கள் இப்போ பார்த்தோம்டா இதில் ஹார்ட்வேர் நமக்கு கொஞ்சம் ஹெட்டிங் அது பெருசாக வரணும். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக போல்டுன்னு கொடுத்து ஃபோன் கலர் வேறு ஒன்று மாற்றி விட்டோம்டாலும் அது வடிவாக மாறிடும். ஸோ அதே மாதிரி இது. அப்போ இதே மாதிரி இதில் வரணுமெண்டா இந்த கிளிக் பண்ணி இந்த ஃபார்மேட் பெயிண்டர்ன்றதை கிளிக் பண்ணி இங்கே வந்து திரும்ப இதில் கிளிக் பண்ணோம்டா இந்த பெயிண்ட் இங்கே ப்ரஷ் ஒன்று காட்டும். அந்த ஸ்டைல் இங்கே ஓட்டோவாக வந்துடும். அப்போ ஏக்கான ஸ்டைல் ஒன்று நாங்கள் எடுத்தோம்டா கலர் போல்டோ இட்டாலிக்கோ எடுத்தோம்டா இதில் நாம் ரெட் கொடுப்போம். அப்போ இந்த ரெட்டும் அதே போல் போல்டும் இட்டாலிக்கும் கொடுப்போம் சரிச்சு எடுத்தா. ஸோ இதை நாங்கள் இப்போ செலக்ட் பண்ண பிறகு ஃபார்மேட் பெயிண்டிங் எடுத்து இதில் இருக்கிற பி செலக்ட் பண்ண மாட்டோம் ஓட்டோவாக மாறிடும். திரும்ப ஒரு செலக்ட் பண்ணிட்டு டெர்மினாலஜி இன் நெட்வொர்க்ன்றதும் உப எழுத்து. ஸோ அங்கேயும் செலக்ட் பண்ண மாட்டோம், இது மாறிடும். அப்போ இது மாதிரி நாங்கள் என்ன வேணுமென்றாலும் இந்த டிசைனில் செய்யலாம். ஸோ மல்டி லெவல் லிஸ்ட் அப்படின்றது இதுதான். இதில் இந்த ascending or increase intent and decrease intent இருக்கிறதுல டிஸ்கிரீஸ் அண்டா இது முதல்ல இப்போ இதை கிளிக் பண்ணோம்னா முன்னால வரும். முன்னால வரைக்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஓட்டோவா அந்த உப இலக்கத்துக்கான எழுத்து மாறிடும். காரணம் என்னன்னா நாங்க அந்த டிஸ்டன்ஸ் கொடுக்க 0.5ல இருக்கிறது ஏபிசின்ற உப எழுத்து அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ அதால அதுக்கான
0.1 என்ற இடம் வந்துச்சுன்றா தான் இது அதை காட்டும். சரியோ? அப்ப இதை நீங்க அன்டூ பண்ணிக்கோங்க. அப்ப அன்டூ பண்ணீங்களா இது சரியா வரும். அப்ப இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.